ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நீட் சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நியூஸ் அப்டேட்டில். இருந்தாலும் நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரத்தில் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். அதாவது கல்விக்கோ அல்லது நமது கனவுக்கோ வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். நீட் சக்ஸஸ் ஸ்டோரி பேங்க் மேனேஜர்லேருந்து டாக்டரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. அதாவது ஒரு பேங்க் மேனேஜர் ரிட்டையர்டு, ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் டாக்டராக ஜாயின் பண்ணுறாரு. எப்படி அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். கிராக் த நீட் அட் த ஏஜ் ஆஃப் 64 இயர்ஸ். தன்னோட 64வது வயதில் தன்னோட டாக்டர் கனவை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் ஒரு நம்ம சேனலுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2024க்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லேருந்து டே 1லேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங், ஆல் த ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் MCC ஆல் இண்டியா கோட்டானுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லா ரவுண்ட்ஸும் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிறது வரைக்கும், அதாவது டே 1ல் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், கவுன்சிலிங்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வர்றதுக்குமான ரெகுலர் அப்டேட்ஸ். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து NTA இல்லை MCCலேருந்தோ இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்தோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும், நீட் 2024னுடைய எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த அப்டேட் ஷேர் செஞ்சுருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸில் எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் 1-to-1 கவுன்சிலிங் எங்கூட டைரெக்டாக நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய அவைலபிலிட்டியும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸினுடைய அவைலபிலிட்டி, பேரண்ட்ஸினுடைய அவைலபிலிட்டி, இதை பொறுத்து நம்ம ஜூம் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணுவோம் இனி வரும் நாட்களில். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா த்ரூ பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் அந்த டீட்டெயில்ஸையும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் இருக்குது, அப்போது அந்த டவுட்டை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க பே அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீட் சக்ஸஸ் ஸ்டோரி என்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் 64 வயதில் மருத்துவராவது எப்படி. மருத்துவர் ஆவதற்கும் தன்னுடைய வாழ்நாள் கனவை நிறைவேற்றுவதற்கும் வயது ஒரு தடையில்லை. வயது என்பது ஒரு எண்ணிக்கையே. தட்ஸ் மீன்ஸ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீட் எக்ஸ் பேங்கர் ஹூ கிராக்டு த நீட் எக்ஸாம் அட் 64. அதாவது இந்த சார் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெப்டி மேனேஜராக இருந்திருக்காரு. அவர் பேங்க் எக்ஸாம் எழுதி வங்கி அதிகாரியாக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருடைய வாழ்நாள் கனவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ தன்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2016 ரிட்டையர்ட் ஆகிட்டு 2020 நீட் எக்ஸாம் எழுதுறாரு. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. 2020
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாரு. நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு தன்னோட வாழ்நாள் கனவான மருத்துவர் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த நீட் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் இஸ் கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் எக்ஸாம் டு பாஸ். அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடினமான தேர்வுகளில் நீட் எக்ஸாமும் ஒன்று. வெகு சிலரே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. ஜெய் கிஷோர் பிரதான், இப்போ அந்த வங்கி அதிகாரியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஜெய் கிஷோர் பிரதான். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட 64வது வயதில் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, இப்போது ஜெய் கிஷோர் பிரதான் ஏ ரிட்டையர்ட் பேங்கர் ஃப்ரம் த ஒடிசா. ஓகேங்களா? ஒடிசாவில் அவர் வங்கி அதிகாரியாக பணிபுரிஞ்சு ஓய்வு பெறாரு. 2020 நீட் எக்ஸாம் எழுதுகிறாரு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நீட் 2020 அட்டன் பண்ணிவிட்டு நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, பிரதான் a former State Bank of India deputy manager had always wanted to be a doctor. ஓகேங்களா? அவருடைய வாழ்நாள் லட்சியம் என்னன்னா மருத்துவராவது மட்டுமே. அதனால் 2016 வரைக்கும் அவர் தன்னோட வங்கி பணியை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2020 நீட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2020 நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறாரு. ஓகேங்களா? he found that difficult to juggle his education with his family obligation. Still, Pradhan was determined to give becoming a doctor another shot. So he signed up for online coaching programs and carefully organized his study routine. சரி, இப்போது இவர் எங்கே படிச்சுட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். Following a great deal suffering, Pradhan was able to pass 2020 exam and get accepted into the esteemed Veer Surendra Sai Institute of Medical Science and Research, விம்சார். இங்கே படிச்சுட்டுருக்காரு. அப்போ ஒடிசாவில் இவர் இருக்கிறாரு. 2016 ரிட்டையர்ட் ஆகிறாரு. 2020 நீட் எக்ஸாம் ஆன்லைனில் படித்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போது விம்சார் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டாக்டராக படிச்சுட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்ருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். அப்போது தன்னோட வாழ்நாள் கனவான மருத்துவர் கனவை அடைவதற்கு வயது அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை. எந்த வயதிலையும் படிக்கலாம், எந்த வயதிலையும் மருத்துவராகலாம். அப்படிங்கிறதுக்கு ஜெய் கிஷோர் பிரதான் போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மாணவர்கள் நீட் 2024க்கு சின்சியராக படித்து மிச்சம் இருக்கிற நாளில் அதிக மதிப்பெண் பெற்று தங்களுடைய வாழ்நாள் கனவான மருத்துவராவதற்கு SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.